இன்று காலை பீஷான் சமூக மன்றத்தில் கனிவு இயக்கம் தொடர்பான கொண்டாட்டங்கள் களை கட்டின. அங்கு நடத்தப்பட்ட சிறப்பு நிகழ்ச்சிகளில் ஒன்று பாலர் பள்ளி மாணவர்களின் கைவண்ணத்தில் உருவான கதம்ப நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் நிதி போக்குவரத்து அமைச்சுகளுக்கான துணை அமைச்சர் ஜோசபின் டியோ. இளம் மாணவர்களுக்கு கனிவை பற்றி விளக்குவதற்கு கனிவு இயக்கம் நல்ல வாய்ப்பளித்தது. ஆண்டுதோறும் கல்வி அமைச்சு இன்னோவேஷன் கிராண்ட் அப்படிங்கிறது கொடுக்கும் எல்லா பாலர் பள்ளிகளுக்கும். இந்த வருஷம் நாங்கள் இந்த கனிவன்பு இயக்கத்தை ஒரு கருவியாக வச்சு குழந்தைங்களை எப்படி அன்பா மற்றவர்களுக்கு அந்த அன்பை எப்படி நம்ம மற்றவங்களுக்கும் வலியுறுத்தி அவங்க அதை எப்படி நம்ம மற்றவங்க பரவலாக எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்தோம். கனிவு இயக்கத்திற்கு மாணவர்களே யோசனைகளை வழங்கினர். தனது வகுப்பில் பயிலும் கேஷவ் என்ற மாணவன் அளித்த யோசனையை விவரித்தார் அவருடைய ஆசிரியர். பிள்ளைங்களே சொந்தமா they came up with the idea of ஏன் நம்ம சில பொருட்களை செஞ்சு விற்க கூடாது, வித்து அந்த காசை ஒரு அசோசியேஷனுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு பிள்ளைங்களே கேஷவ் himself said it. ஆசிரியரின் உந்துதலோடு பல சுவையான நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் மாணவர்கள். நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க பிள்ளைங்க. டிஷர்ட் பிரிண்டிங், ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ், குக்கீஸ், நிறைய பிரேஸ்லெட்ஸ்னு நிறைய விஷயங்கள் பிள்ளைங்களே சொந்தமாக செஞ்சு அவங்களே விற்றாங்க. இன்றைய நிகழ்ச்சியில் திரட்டப்பட்ட நிதி அனைத்தும் சிங்கப்பூர் குழந்தைகள் நலச் சங்கத்திற்கு வழங்கப்பட்டது. மாணவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே கனிவு பற்றிய விழிப்புணர்வு வளர இதுபோன்ற நிகழ்ச்சிகள் உதவும் என்றனர் பெற்றோர்கள். வீட்டில் மட்டும் இல்லாமல் பள்ளிக்கூடத்துலேயும் ஆசிரியர்கள் இதை சொல்றதுனால பிள்ளைகளுக்கு மனதில் மிகவும் ஆழமாக பதிகிறது. இது போன்ற முயற்சியை தொடர்வதற்கு பாலர் பள்ளிகள் திட்டமிடுகின்றன. இந்த வருஷம் நாங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு முயற்சி இதோட முடிய போறதில்லைன்னு குழந்தைங்க மூலமாவே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இந்த குழந்தைங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இல்லை. கனிவு எங்கள் வாழ்க்கை முறை என்ற கருவிற்கேற்ப இவ்வாண்டின் கனிவு இயக்கத்தில் பாலர் கல்வி மாணவர்கள் ஆர்வத்துடன் ஈடுபட்டனர். முதியோர் இல்லங்களுக்கு செல்வது, அவர்களுக்காக கலை நிகழ்ச்சிகள் படைப்பது என்று ஆர்வத்துடன் ஈடுபட்டனர் பாலர் கல்வி மாணவர்கள். கனிவு இயக்கத்தின் ஒரு அங்கமாக ஜேர்னல் எனும் பதிவேடு எழுதும் பழக்கத்தையும் மாணவர்கள் கற்றுக்கொண்டனர். அதன் வழி அவர்கள் ஈடுபட்ட கனிவுமிக்க செயல் பற்றி மாணவர்கள் அதில் பதிவு செய்து கொண்டனர். வசந்தம் தமிழ் செய்திக்காக சரவணன் அண்ணாமலை.